வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். டிட்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் அதிகளவில் மழை பெய்தது. இதன் காரணமாக பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்தன. பல விவசாயிகள் தங்களுடைய அழுகிய பயிர்களோடு நின்ற காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். இந்த நிலையில் அதற்கான கணக்கெடுப்பு பணிகள் மாவட்ட நிர்வாக தரப்பிலும் வேளாண் துறை தரப்பிலும் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கான நிவாரணம் நிச்சயமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, முதலமைச்சர் இந்த நிவாரணம் வழங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பில் என்னென்ன அம்சங்களை குறிப்பிட்டுள்ளார்? அபிநயா, இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் வடகிழக்கு பருவமழையால் குறிப்பாக டிட்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் பெய்துள்ள கனமழை மற்றும் பிற மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் அங்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் பயிர் சேதம் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வு கூட்டத்தில் தற்போது பெய்து வரக்கூடிய மழையினால் வேளாண் பயிர்கள் குறிப்பாக நெற்பயிர் சேதம், இதர பயிர்கள் சேதம் குறித்தும் அதே போல தோட்டக்கலை பயிர்கள் சேதம் குறித்தும் கணக்கெடுப்பு பணிகளை தொடங்கி அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள முதலமைச்சர் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் கனமழையினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் தேங்கியுள்ள வெள்ள நீர் வடிவதற்கான அனைத்து பணிகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் குறிப்பாக மழையினால் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகளுக்கான கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்து 33% மேல் பாதிக்கப்பட்ட 4235 ஹெக்டேர் வேளாண் பயிர்களுக்கும் 345 ஹெக்டேர் தோட்டக்கலை பயிர்களுக்கும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உரிய நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் இன்று காலை நடைபெற்ற ஆலோசனை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அபிநயா, தமிழரசி, இப்போ வேளாண் துறை தரப்பிலிருந்து இதற்கான கணக்கெடுப்பு பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன. அந்த கணக்கெடுப்பு பணிகள் எல்லாம் நிறைவடைந்து அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் நிவாரணம் சார்ந்த முடிவுகள் எடுக்கப்படுமா? அபிநயா, குறிப்பாக இந்த மாவட்ட ஆட்சியர்கள் இந்த பாதிப்பு தொடர்பான அறிக்கைகளை தொடர்ந்து இங்கு அரசிற்கு அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார் பயிர் சேதங்களுக்கு. அதே போல குடிசை வீடுகள் மற்றும் இதர வீடுகளின் சேதங்கள், மனித உயிரிழப்புகள், கால்நடை உயிரிழப்புகள் போன்றவற்றிற்கும் இழப்பீடுகளை மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் விரைந்து வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.